ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மின்டி லெமன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவுமே சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு 1 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, கொஞ்சமாக உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக பெருங்காய பவுடர், இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு நல்லா ஃபஸ்ட்டு ட்ரை பவுடராகவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் இதோடவே சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்ல நீளமாக கட் பண்ணி வைங்க. கட் பண்ணிவிட்டு நல்லா உதுத்து விடுங்க. நல்லா உதிரியாக இருக்கணும். நல்லா உதுத்து விட்டுட்டு இந்த மாவோடு சேர்த்து மாவும் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா அழுத்தி பிசைஞ்சு கொடுங்க. அப்போ அந்த மாவு வெங்காயத்தில் நல்லா பிடிக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா அதுக்கப்புறம் வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் உங்களுக்கு ரொம்ப கொழகொழான்னு போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு மாவும் வெங்காயமும் சேர்த்து நல்லா அழுத்தி பிசைஞ்சு விடுங்க. ஸோ இந்த அளவுக்கு மாவு நல்லா பெசரி விட்டுட்டு, அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருட்களை ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்கலாம். இதில் ஒரு துண்டு இஞ்சி, நல்லா பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு இஞ்சி நல்லா இடித்து சேர்த்துருக்கேன். அதோட ஒரு 5 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலை, மல்லி இலை, இந்த ரெண்டையும் ஒன்றா கட் பண்ணி வச்சுக்கிறேன். இது எல்லாத்தையும் இப்போ இதோட அந்த மாவோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பெசரிக்கணும். தண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு அப்படியே பசரி எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் சைடில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம். எண்ணெய் சூடாகிட்டு இருக்கட்டும். பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பக்கோடா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இன்னும் ட்ரையாக வேணால் இன்னும் கொஞ்சம் தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க. அது நல்லா ஹார்டாக இருக்கும் அந்த பக்கோடா. இது கொஞ்சம் சாஃப்ட் பக்கோடாவாக இருக்கும். இப்போ இதோட ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த சூடு பண்ணோம் இல்லையா, அந்த எண்ணெயை சேர்த்துக்கலாம். அப்படியே லைட்டாக கொஞ்சம் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு, இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. அப்படியே நம்ம பக்கோடா போட ஆரம்பிச்சிடலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே கொஞ்சம் கிள்ளி கிள்ளி போட்ட மாதிரி எண்ணெயில் ஃபுல்லாக போட்டு விடுங்க. ஒரு சைடு குக் ஆனோடனே அப்படியே கொஞ்சம் திருப்பி போடுங்க. அடுத்த சைடும் கொஞ்சம் வேகட்டும்.
பாருங்கள், இந்த மாதிரி பக்கோடாவை சூப்பராக நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் பொரித்து அப்படியே எடுத்துருங்க. இதோடு வந்து தேங்காய் சட்னி இல்லைன்னா வந்து மின்ட் சட்னி இல்லைன்னா கேச்சப் எது வேணால் வச்சு சர்வ் பண்ணலாம். சாயங்காலம் நல்ல மழை வர மாதிரி இருக்குது. இப்போ வந்து சூடான ஒரு டீ போட்டு இந்த மாதிரி ஒரு பக்கோடா போட்டு சாப்பிட்டா அவ்வளோதான், சான்ஸே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மின்ட்டி லெமன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.